வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்குவது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை. இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் விளக்கம். மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரிய ராமதாஸின் கோரிக்கையே தவறானது என நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாதம். அங்கீகாரம் இல்லாத பாமக மாம்பழ சின்னத்தை உரிமையாக கோர முடியாது என விளக்கம். மகளிர் உரிமைத் தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த ராமதாஸ். தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சி தலைவரான சசிகலாவுடன் ஆலோசித்து விரைவில் அறிவிப்பு என பேட்டி. சசிகலா அம்மையார் அவரோட கலந்து பேசி அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி, நமக்கு எவ்வளோ தொகுதின்றதை விரைவில் பேசி முடிவுக்கு வருவோம். அப்போ வெளியிடுவோம். தங்கம் விலை காலையில் உயர்ந்த நிலையில் மாலையில் சவரனுக்கு 2560 ரூபாய் சரிவு. கிராமுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் நாளை முதல் 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவில் அதிமுக கொடியை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. டிடிவி தினகரனுக்கு எதிரான மனுவை மனுதாரர் வாபஸ் பெற்றதால் வழக்கு தள்ளுபடி. சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு. ஜார்ஜ் டவுன் நீதிமன்ற விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை வரும் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்க திட்டம். திருவாரூரில் தொடங்கி குளத்தூரில் நிறைவு செய்ய உள்ளதாக தகவல். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சுவார்த்தை. எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது இறுதி செய்யப்படாததால் இன்று மாலை மீண்டும் ஆலோசனை. எதிர்க்கட்சியாக இருந்ததால் திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள், அதிக இடங்கள் ஒதுக்கீடு என எழுந்த விமர்சனத்துக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எனவே அதற்கான ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை அதிமுகவிற்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமியின் ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்பும் அமித்ஷா தான் இருப்பதாக கருத்து. நிதிஷ்குமாருக்கு வந்த நிலை அதிமுகவிற்கு வரப்போகிறது என்பதை மீண்டும் மீண்டும் அவர் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் என்னதான் மேக்கப் போட்டுக்கொண்டு மறைக்க நினைத்தாலும் அவருடைய ஒவ்வொரு அறிவிப்பிற்கு பின்னால் அமித்ஷா தான் இருக்கிறார் என்பது மிக தெளிவாக கிராமத்தில் இருக்கின்ற மக்களும் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. குன்னம் தொகுதியில் ஐஜேகே வேட்பாளரை எதிர்த்து போட்டியா? நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அளித்த பேட்டியில் சூசகமாக பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மூலமாகவும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்ற திட்டங்கள் மூலமாகவும் நாங்கள் எங்களுடைய தொகுதியில் வலுவாக இருக்கிறோம். ஐஜேகே பொறுத்தவரை அவர்களுக்கான ஒரு தளம் அங்கே இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் அங்கே பெற்று வருகிறார்கள். எனவே ஒரு தேர்தலை தேர்தலாக சந்திக்க வேண்டும், பொதுமக்களை சந்தித்து தான் வாக்கு பெற வேண்டும் என்பதுதான் நியதி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டி. சிபிஎம் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் அறிவிப்பு. புதுச்சேரியில் ஒரு தொகுதியில் தனித்து போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட். கூட்டணி தர்மத்தை காங்கிரஸ் கடைபிடிக்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் குற்றச்சாட்டு. காலை வரை நாங்கள் எதிர்பார்த்தோம் திமுக அதற்கான முயற்சி எடுக்கும்.
காங்கிரசும் அதற்கு செவிசாய்க்கும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடைபெறவில்லை. இப்பொழுது இந்தியா கூட்டணி என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதியில் அண்ணாமலையை போட்டியிட வைக்கலாமா என ஆலோசனை. கோவை வடக்கு தொகுதியை அண்ணாமலைக்கு ஒதுக்கலாமா என்றும் டெல்லி தலைமை ஆலோசனை என தகவல். சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்பதே தனது விருப்பம். பாஜக மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. அண்ணாமலை அவர்கள் போட்டியில்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மயிலாடுதுறையில் பேரணி. நியூஸ் 18 தமிழ்நாடு விழிப்புணர்வு பரப்புரையை தொடங்கி வைத்த ஆட்சியர். தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிடும் என்ற ஜி.கே. வாசனின் முடிவுக்கு எதிர்ப்பு. பதவியை ராஜினாமா செய்த 2 நிர்வாகிகள். 5 தொகுதிகளை பெற்று தாமரை சின்னத்தை நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ அதுக்கு எங்களுடைய உழைப்பும் நேரமும் வேஸ்ட் பண்ண வேணாம். இனிமே நம்ம ஒதுக்கிடுவோம்னு சொல்லி தான் நாங்கள் ஒதுக்குறோம். கோடை வெப்பத்தை சமாளிக்க மதுரை அழகர் கோவில் சுந்தரவள்ளி யானைக்கு 2 முறை குளியல். பிரத்யேக நீச்சல் குளத்தில் யானை குளித்து குதூகலம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பெரிய கோயில் கும்பாபிஷேக விழாவில் செயின் பறிக்க முயன்ற 5 பேர் கைது. திருச்சியைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட 5 பேரை கையும் களவுமாக பிடித்து காவல்துறை விசாரணை. பொள்ளாச்சி அருகே 75 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பக்கத்து வீட்டு மூதாட்டி கைது. 8 சவரன் நகைக்காக 25 ஆண்டு கால தோழியை கொலை செய்தது காவல்துறை விசாரணையில் அம்பலம். மாநில முதலமைச்சர்களுடன் நாளை ஆலோசனை நடத்தும் பிரதமர் மோடி. எரிபொருள் இருப்பு, விநியோகம் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசிக்க உள்ளதாக தகவல். பிரதமர் ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு உட்பட தேர்தல் நடக்கும் 5 மாநில முதல்வர்கள் பங்கேற்க மாட்டார்கள். 5 மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்காக தனியொரு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. பாஜகவின் பி டீம் தான் ராகுல் காந்தி என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் தாக்கு. இந்தியா கூட்டணி கட்சிகளான காங்கிரசும் மார்க்சிஸ்டும் கேரளத்தில் நேருக்கு நேர் மோதும் நிலையில் கருத்து. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான். நூலிழையில் தப்பி 2 தூக்கி வீசப்பட்ட காரின் சிசிடிவி காட்சிகள். ஈரானின் முக்கிய கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவிப்பு. துறைமுக நகரமான பண்டார் அப்பாஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தும் ஈரான். ஒலி எழுப்பி மக்களை எச்சரித்த இஸ்ரேல் அரசு. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஓர்முஸ் நீரிணை வழியாக எரிவாயு கப்பல்களை அனுமதித்து வருவதாக ஈரான் விளக்கம். வரும் நாட்களிலும் இந்திய கப்பல்கள் தடையின்றி செல்லும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதி. இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவீவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தாக்குதல் நடத்திய ஈரான். வானிலேயே பெரும்பாலான ஏவுகணைகளை இடைமறித்து அழித்த இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு.
ஈரானின் உச்ச தலைவராக்க முயற்சி நடந்ததாக கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நோ தேங்க்ஸ் என சொல்லிவிட்டதாக விருந்து நிகழ்ச்சி ஒன்றில் பேச்சு. Leader, no thank you, I don't want it. But I want to express my gratitude to the tremendous. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ரோபோவுடன் வந்த ட்ரம்ப் மனைவி மெலனியா ஏஐ மாநாட்டில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பிகர் நாட் 3 ரோபோ. Thank you, First Lady Melania Trump, for inviting me to the White House. It is an honor to be at Fostering the Future Together's Global Coalition inaugural meeting. I'm Figure 3, a humanoid built in the United States of America.